இந்த வேளையில் கண்ணீரோடு இருக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? போராட்டத்தோடு இருக்கிறீர்களா? நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது. கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் கனிவான கர்த்தர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். கடனோடு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஐஸ்வர்யனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர் விரும்புகிறார். பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? நான் உங்களை பலப்படுத்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நல்ல மேய்ப்பனானவர் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர் மட்டும் அல்ல, அவர் புல்லுள்ள இடங்களில் செழுமையான இடங்களில் நன்றாக மேய்த்து நம்மை நன்றாக வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் அல்லாதவன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க மாட்டான். ஓநாய் வந்தாலும், கரடிகள் வந்தாலும், சிங்கங்கள் வந்தாலும் தன்னை பீறி போட்டுவிடும், தன் ஆடுகளை கொன்றுவிடும் என்று சொல்லி அவன் ஓடுகிறவனாக இருப்பான். நம் ஆராதிக்கிற தேவன் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உங்களை நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவராக, கவலைகளில் இருந்தும், கண்ணீர்களில் இருந்தும், போராட்டங்களில் இருந்தும், பிரச்சனைகளில் இருந்தும் அவர் விடுவிக்கிற நல்ல மேய்ப்பனாக காணப்படுகிறார்.